ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நெக்கில் எப்படி பார்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெக்கு அடித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த பார்டர் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பார்டர் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் இருக்கும். 3/4 இன்ச்சுக்கு பாருங்கள், 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து பிசுரெல்லாம் உள்ள அடிப்பக்கமாக வச்சு அடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது பாருங்கள், பிசுரெல்லாம் வச்சு கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கு அடித்து வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தையல் அப்படியே உள்ளே மடித்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக எஜ்ஜி தையல் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக எங்கேயுமே சுருக்கம் வராமல் துணியை இழுக்காமல் அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த பார்டர் திரும்புகிற இடத்துல வந்து நீங்கள் அங்கே ஒரு விரலை வச்சு இப்படி மடக்குனீங்கன்னா அழகாக அந்த வி ஷேப் வந்து உட்காரும். பாருங்கள், அந்த விரலை வச்சு இப்படி மடக்குனீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு வி ஷேப் வரும். பாருங்கள், அதுக்கு மேலே அப்படியே தையல் போடுங்க. அந்த கார்னர் மேலே அப்படியே தையல் போட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிடுங்க. எப்படி நீங்கள் வந்தீங்களோ அந்த வழி அப்படியே போயிட்டு மறுபடியும் அப்படியே எஜ்ஜி தையல் போட்டுக்கிட்டே வாங்க பொறுமையாக. துணியை எங்கேயுமே இழுக்கக்கூடாது, இழுத்தா சுருக்கம் வந்துடும். அப்படியே நீங்கள் இழுக்காமல் அந்த பார்டரும் எப்படி இருக்கோ அதையும் இழுக்காமல் அந்த லூஸ்லேயே அப்படியே வச்சுட்டே போங்க. நான் இப்போ பண்ணுறதை பாருங்கள். அந்த விரலை வச்சிங்கன்னா அங்கே அழகாக ஒரு ஷேப் வந்துடும், அந்த வி ஷேப். மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு விரலை வச்சு அப்படியே மடக்குனீங்கன்னா அழகாக அது வந்து உட்காரும். அது மேலேயே அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துடுங்க. இப்போ அப்படியே நம்ம அடிச்சுட்டே போகலாம். எங்கேயும் சுருக்கம் வராமல் அடிங்க. சுருக்கம் வந்ததுன்னா நம்ம ஃபினிஷிங் வந்து அங்கங்கே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பார்டர் பெருசாக இல்லை, அதனால நான் இந்த ஷோல்டர் பக்கமே முடிச்சுக்கிறேன். அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் நான் வைக்கல, ஏன்னா பார்டர் சின்னதாக இருக்குது. அதனால் 2 பக்கம் ஷோல்டரோடு முடிச்சுக்கிறேன். பேக் சைடு மட்டும்தான் பார்டர் வரும். அந்த சைடு அப்படியே எஜ்ஜி போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம கீழெல்லாம் துணியை இழுக்காமல் அப்படியே வச்சு அடிங்க. அப்போ தான் வந்து அந்த சுருக்கம் வராது. ஃபுல்லாக அதே மாதிரி அடிச்சுட்டே வந்து பிசுரெல்லாம் கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு அப்படியே அடித்து இப்படி திருப்பிடுங்க. அங்கே பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோதான். பார்டர் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப போட்டு இப்படியே அப்படியே ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பார்டர் வச்சிடலாம். இவ்வளோதான். இவங்க வந்து நல்ல அகலமான பானைக்கு கேட்டாங்க, அதனால் நல்லா சூப்பராக ஒரு பானைக்கு வச்சாச்சு. நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்களும் சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.